நீ அங்கிருந்து இதுவரை வண்டியை ஓட்டிட்டு வந்த, நீ அதை பின்னாடி நாட்டி வச்சுட்டு போறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? நீ எந்த காவல் நிலையத்தில் சென்று முறையிட்டாய்? அடித்து துன்புறுத்தி விசாரிக்க கூடிய நிலைமைக்கு தள்ளியது யார்? ஆட்கள் அனுப்பி பேரம் பேசி உனக்கு எவ்வளவு தர்றேன், நிவாரணம் தர்றேன், அவ்வளவு தர்றேன், இது தரேன், 3 சென்ட் தரேன், 3/4 சென்ட் தரேன், 1/2 சென்ட் தரேன், 1/4 சென்ட் தரேன். டேய், உங்களை புதைக்கிறதுக்கு தாண்டா அந்த 3 சென்ட் இருக்கு. நீ குற்றவாளி, நீ நேர்மையற்றவன். நேர்மையற்றவன் எவன் ஊழல்ல லஞ்சத்துல ஈடுபடுவான், எவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிப்பான், எவன் இந்த மாதிரி வேலைகளை செய்வானோ அவனையே உயர் பதவியில வைப்பான். இதாண்டா திராவிட ஆட்சி, திராவிட மாடல். இப்ப எங்க இருக்கான் வில்ல? எங்க இருக்கான்? இந்த பொம்பளை யாருக்கு பேசி அவன் எவன் இவனுக்கு சொன்னானோ அவன் தான் மெயின் அக்யூஸ்ட். ஓரணியில் எதுக்கு? நாங்க தனியா எவ்வளவு நாள் திருடிக்கிட்டு இருந்தா வாங்க எல்லாரும் சேர்ந்து திருடுவோம். ஓரணியில் வாங்க கூடி கொள்ளையடிப்போம், கூடி கொலை செய்வோம். இதுதான். வேற என்ன? வேற என்ன? குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு குற்றவாளியின் அரசு இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தம்பி தங்கைகளே, தம்பி அஜித் குமார் அவர்களுடைய படுகொலையில் பல நூறு கேள்விகள் நமக்கு எழுகிறது. அதை என்னரும் சொந்தங்களிடத்திலே, மாண்புமிக்க மக்கள் மன்றத்திலே எடுத்து வைத்து ஆட்சியாளர்களுக்கு எழுப்ப வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த மண்ணின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த பொறுப்புணர்வோடுதான் உங்கள் பிள்ளைகள் இந்த திருப்பவனத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீதியை நிலைநாட்டு அதிகாரத்தை எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருக்கிறோம். எனக்குள்ளே எழுகிற கேள்விகளை என் அன்பு சொந்தங்களிடத்திலே முன்வைக்கிறேன். தம்பி அஜித் குமார் அவர்களின் மீது குற்றச்சாட்டை வைத்த பெண் நிகிதா என்கிற அந்த பெண், இதுவரை நீங்கள் எத்தனையோ குற்ற வழக்குகளை பார்த்திருக்க முடியும். குற்றத்தை கொடுக்க வருபவர், குற்றத்தை சாட்டுகிறவர் யாராவது தன் முகத்தை மறைத்து பேசியது உண்டா? இவர் என் நகையை திருடிவிட்டார் என்று சொல்ல வருகிற பெண் துணிந்து பத்திரிகையாளரிடத்திலே, ஊடகத்திலே பேட்டி கொடுக்கும் போது முகத்தை மறைத்துக் கொண்டு பேட்டி கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருகிறது? நேரடியாக சொல்ல வேண்டியதான எதற்காக முகத்தை மறைக்க வேண்டும்? ஏன்? இந்த பெண் தான் நிகிதா என்கிறது இந்த பெண் தான் என்று தெரிந்த உடனேயே பல நூறு பேர் வந்து விட்டான். இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று 6 லட்சம் வாங்கி ஏமாற்றினாள். இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று 10 லட்சம் வாங்கி ஏமாற்றினாள். என்னுடைய ஆறுயிர் தம்பி, என் அன்பு இளவல், தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன் சொல்கிறார், என்னையை திருமணம் செய்து ஒரே நாளில் ஏமாற்றி விட்டார். இவ்வளவுக்கும் அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. போற போக்கில் ஏமாத்தி விட்டு போற அளவுக்கு எளிய மகனும் இல்ல. அவன் படிச்சவன், இந்த நாட்டில் நன்கு அறியப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவனே ஏமாற்றப்பட்டிருக்கிறான். அவன் 10 லட்சம் வாங்கி கொண்டுதான் அந்த பொம்பளை என்னையே விட்டால், என்னையும் குடும்பத்தையும் நிம்மதியாக விட்டால் என்று பேட்டி கொடுக்கிறார். எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் இப்போது வெளிவருகிறது அந்த பெண் மீது. எல்லா குற்றச்சாட்டுகளும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என்னரும் பெற்றோர்களே, ஒரு வழக்கிலையாவது அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்து சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தி படித்தீர்களா? இல்லை. அப்ப இவ்வளவு பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண்ணால். என்ன துணிவில் அவர் அதை செய்திருப்பார்? காவல் நிலையம் வரைக்கும் போய் குற்றப்பதிவு நடந்த பிறகும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. காரணம் என்ன? அது உண்மையிலே நகை இருந்தா தானே உள்ள எவ்வளவு நகை எவ்வளவு இருந்தது உண்மை தெரிய வரும். சும்மா ஒரு வார்த்தை 10 பவன் நகை, 10 பவன் நகை. எந்த காவல் நிலையத்தில் சென்று முறைப்படி அவர் புகார் அளித்தார்? பதில் உண்டா? இல்லை. வழக்கம் என்ன? என்னுடைய நகையை இந்த வண்டியில் வைத்திருந்தேன், காரை பின்னுக்கு எடுத்து வைக்க சொன்னேன், அவர் வைத்த இடத்தில் திருப்பி வந்து பார்த்தேன், நகையை காணோம். நீ மருத்துவமனைக்கு போனால், அங்கேயே போனால் அந்த நகல் எடுக்க கதிர்வீச்சு படம் எடுக்கும் போது, அது ஸ்கேன் எடுக்கும் போது அவர்கள் கழட்டி வைக்க சொல்லி அதை எடுத்து விட்டு திருப்பி மாட்டி கொடுத்து விடுவார்கள். நம்ம ஒன்னும் புதுசா மருத்துவமனைக்கு போகல, காவல் நிலையத்துக்கு போகலையே. ஆனால் மருத்துவமனைக்கும் போகல, கோயிலுக்கு வழிபட போகிற போது வீட்டில் இருக்கிற எல்லா நகையும் கழுத்தில் போட்டுக்கொண்டு போவதுதான் நம்முடைய பெண்களுக்கு வழக்கம். ஆனால் கோயிலுக்கு வழிபட போகும்போது, அதுவும் பெண் தெய்வம் எங்கள் தாய் காளியின் கோயில், அங்கே போகிற போது கழுத்தில் இருக்க நகையை கலட்டி காருக்குள்ள வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? இவ்வளவு நகை மேல அக்கறை இருக்கிற நீ என்ன மயத்துக்கு வண்டியில் வச்சுட்டு போன? நகைக்காக உயிரே எடுக்கிற அளவுக்கு அந்த உயிர் நகை உயர்ந்தது என்றால் கழுத்துல நீயோ உங்க அம்மாவோ மாட்டிக்கிட்டே போகல. நீ அங்கிருந்து இதுவரை வண்டியை ஓட்டிட்டு வந்த, நீ அதை பின்னாடி நாட்டி வச்சுட்டு போறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? இந்த கேள்விக்கு ஆற்ற பதில் இருக்கு? இல்ல. சரி, நீ எந்த காவல் நிலையத்தில் சென்று முறையிட்டாய்? எந்த காவல் நிலையத்தில் FIR முதல் தகவல் அறிக்கை பதிவானது? அவன் செத்த பிறகு
செத்த பிறகு அடுத்த நாள் எஃப்ஐஆர் போடுற காவல்துறை உலகத்தில் எங்கேயாவது உண்டா? அது இங்கதான் உண்டு. அது யாருடைய காவல்துறை? மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய காவல்துறை தான். செத்த பிறகு, எரிச்ச பிறகு எதன் அடிப்படையில் தம்பி அஜித்குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட, குற்றப்பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு அதன் பொருட்டு அதன் காரணமாக அழைத்து வந்து உண்மையிலேயே இந்த நகை இந்த காணாம் என்று இவர்கள் புகார் அளிக்கிறார்கள், உண்மையிலேயே இந்த நகையை நீங்கள் எடுத்தீர்களா, பார்த்தீர்களா, எடுத்தீர்களா என்று முறைப்படி அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டதா? இல்லை. சீருடை அணியாத காவலர்கள், சீருடை அணியாத காவலர்கள் 5 பேர், மாவட்ட காவல்துறை அதிகாரி எஸ்பிக்கு அவர் உத்தரவிட்டாரா அல்லது டிஎஸ்பி அல்லது டிஎஸ்பி உத்தரவிட்டாரா? யார் உத்தரவிட்டது? இந்த சிறப்பு காவல் படைக்கு நீங்க போய் விசாரியுங்கள் என்று யார் உத்தரவிட்டது? இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது. இந்த இடத்தில் எவன் முதல் குற்றவாளி என்பது நமக்கு தெரிய வேண்டியது. இந்த காவலர்களை, சிறப்பு காவல் படையை சார்ந்த 5 பேரை அனுப்பி அஜித்குமாரை தனியாக அழைத்து சென்று அடித்து விசாரியுங்கள் என்று உத்தரவிட்டவன் எவன்? அதுதான் இங்க தெரிய வேண்டியது. நீ முறைப்படி அவரை அழைத்து சென்று உங்கள் மீது குற்ற வழக்கிற்கு விசாரணைக்கு வாருங்கள் என்று அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்துத்தான் விசாரித்திருக்கணும். கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்து, இந்த பாலன் இந்த இடத்தில் வைத்து அடித்து துன்புறுத்தி விசாரிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளியது யார்? இவ்வளவு அவசரமாக அடித்து விசாரித்து அந்த நகையை மீட்க வேண்டிய நெருக்கடி யார் தந்தது? யார் தந்தது? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண், இந்த பெண் யார்? எழுத்து மூலமாக புகார் அளிக்கப்பட்டதா? எதன் பொருட்டு இவ்வளவு வேகமாக, தீவிரமாக, மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண், இந்த பெண் யார்? இவ்வளவு குற்றச்சாட்டுகள், உயிரே போயிருக்கிறது. நீங்கள் கொடுத்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா விசாரிக்க வேண்டும் வாங்க. உண்மையிலேயே நகையை வைத்திருந்தீர்களா இல்லையா பேசணும் வாங்க. இவ்வளவு பேர் உங்கள் மீது புகார் சொல்கிறார்கள். நீங்கள் வேலை வாங்கி தருவதாக நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டீர்கள் என்று, திருமணம் செய்தே ஏமாற்றி விட்டீர்கள் என்று இவ்வளவு பேர் புகார் சொல்கிறார்கள். உங்களை போல முகத்தை மறைத்த அல்ல, முகத்தை திறந்து வைத்து நான் சொல்லுகிறேன் என்று ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு முன்னால் புகார் அளிக்கிறார்கள். வாருங்கள் என்று ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து இந்த காவல்துறை விசாரிக்கல? இதுவரை ஏன் விசாரிக்கல? இதுவரை ஏன் அவர் கைது செய்யல? ஏன் செய்யல? அவரிடத்தில் கைது செஞ்சு ஒரு வாக்குமூலத்தை ஏன் பெறல? என்ன நடந்ததுன்னு கோயம்புத்தூர்ல அவரும் அவங்க அம்மாவும் இருக்கும் போது ஒரு விடுதியிலே பார்த்த தம்பிகள் இந்த காரை சிறைபிடித்து வைக்கிறார்கள். நீங்க வலையொலியில் இருக்குது குரல் செய்தி. காவல்துறைக்கு சொல்லுகிறார்கள், அஜித்குமார் கொலையில, இந்த மரணத்திலே தேடிக்கிட்டு இருக்க பெண் இங்க இருக்கிறாங்க, இந்த சிறைபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த வண்டி என்ன, அதை திருப்பி அதை விட்டு விடுங்கள் அந்த வண்டி என்று சொன்னது யார்? எதுக்காக விட்டீர்கள்? இதுவரை அந்த பெண்ணை பத்திரமாக பாதுகாத்து வச்சிருக்கீங்களே கைது செய்யாமல். காரணம் என்ன? காரணம் என்ன? அவர்களே போய் அஜித்தை அடிச்சு விசாரிக்கணும், தண்ணீர்னு கேட்கும்போது மிளகாப்பொடியை கொடுக்கணும், பிறப்பூர்ல மிளகாப்பொடியை போட்டு சித்திரவதை செஞ்சு அவன்கிட்ட, அப்படி அவங்களுக்கு அவங்க எடுத்த முடிவு அல்ல. அப்ப யாரு சொல்லி, யாருடைய உத்தரவின் பெயரிலே அவர்கள் அங்கு சென்று அஜித்தை அடித்து கொலை செய்தார்கள்? இதுதான் கேள்வி. ஒரு நேர்மையான, தெரியாம நடந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? குற்றத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உடனடியாக பணி நீக்கம், உடனடியாக சிறைப்படுத்தல் செய்திருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு ஆட்கள் அனுப்பி பேரம் பேசி, உனக்கு எவ்வளவு தர்றேன், நிவாரணம் தர்றேன், அவ்வளவு தர்றேன், இது தர்றேன், 3 சென்ட் தர்றேன், 3/4 சென்ட் தர்றேன், 1/2 சென்ட் தர்றேன், 1/4 சென்ட் தர்றேன். டேய், உங்களை புதைக்கிறதுக்கு தாண்டா அந்த 3 சென்ட் இருக்கு, உங்களை புதைக்கிறதுக்கு. என்ன கொடுமை பாரு. அப்பவே நீ குற்றவாளி, நீ நேர்மையற்றவன். உலகத்துல ஒரு தலைவனா எப்படி இருக்கணும் பாரு. எங்க தாத்தா காமராஜர் முதலமைச்சரா இருக்கும்போது அக்கா மகன் ஜவஹர் மேல ஒரு கொலை வழக்கில் அவரும் சேர்க்கப்பட்டு குற்றவாளி, அவரும் இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருக்கிறாருன்னு வருதுரா. பெத்த தாய் செத்து போனாடா, கொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான் தலைவன். பெத்த தாய் முதலமைச்சர் கொல்லி வச்சுக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல காவல்துறை மந்திரி இன்னொரு தாத்தன் கக்கன் ஜவஹரை கைது செஞ்சிட்டலான்னு கேட்கிறாரு. எங்க? தாய்க்கு கொல்லி வச்ச இடத்துல. ஐயா, அக்கா மகன் ஜவஹர், அக்கா மகன்னா ஜவஹரை விட்டுருவீங்களா கக்கன்னு கேட்கிறப்பல. சொந்த அக்கா மகனா இருந்தாலும் நேர்மையான நடவடிக்கை எடுக்க அவன் தாண்டா தலைவன் இந்த நாட்டுல. நீ யாரோ ஒரு பொம்பளைக்காக அடிச்சு கொன்னுட்டு கொன்ன சொன்னவன் எவன்டா, அவன் மேல நடவடிக்கை எடுக்கலாம், அவன் பாதுகாப்பா இருக்கான்.
என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்றேன், அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்களுக்கு சொல்றேன், இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் காவல்துறையில் உயர் அதிகாரிகளை எவரவர் குற்றவாளி, குற்ற பின்னணி எவன் அக்யூஸ்ட் காம்பார், எவன் அயோக்கிய, எவன் நல்லவன் நேர்மையற்றவன், எவன் ஊழல்ல லஞ்சத்துல ஈடுபடுவான், எவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிப்பான், எவன் இந்த மாதிரி வேலைகளை செய்வானோ அவனையே உயர் பதவியில வைப்பான். இதாண்டா திராவிட ஆட்சி, திராவிட மாடல். ஒரு நேர்மையாளனை கூட உயர் பதவியில் வைக்க, தனக்காக குண்டாஸ் அடியால் வேலை செய்யற எவனவன் இருக்கான அந்த அதிகாரியத்தான் உயர் பதவியில் வைக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க எத்தனை வழக்குகளை இவங்க மத்திய புலனாய்வுக்கு சிபிஐக்கு மாத்தி இருக்கிறார்கள். எந்த வழக்கில் நியாயம் கிடைக்க பெற்றிருக்கிறது? சிபிஐ விசாரிச்சு உண்மையை சொல்லி இருக்கு என்று ஒரு வழக்கில் சொல்லுங்க பாப்போம். மாநில உரிமை பேசியவர்கள், மாநில சுயாட்சி பேசியவர்கள், மாநில உரிமை காவல்துறை மாண்புமிகு தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டின் கீழே, அவருடைய அதிகாரத்தின் கீழே இயங்கக்கூடிய துறை காவல்துறை சரியாக விசாரிக்காது, அது சரியாக நீதியை விசாரிச்சு நிலைநாட்டாது. தனக்கு கீழே இருக்கிற உளவுத்துறை, சிபிசிஐடிங்கிற சிறப்பு காவல் படை, இது எதுவுமே சரியில்லை. அதனால் நீங்கள் சிபிஐ விசாரணை செய்யுங்கள் என்றால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று பொருள். உங்களுடைய காவல்துறை சரியில்லை என்று நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்று பொருள். அப்போது அப்படி என்றால் உங்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு நீங்கள் பதவி விலகுவதை தவிர வேற வழி இல்லை. குற்றம் தெளிவாக தெரியுது, நடந்தது என்ன தெளிவா தெரியுது. 5 காவலர்கள் போனார்கள், தம்பி அஜித்தை விசாரிக்கணும் என்கிற பேர்ல அடித்து கொன்று விட்டார்கள். குற்றம் நிகழ்ந்தது தெரியுது, கண்கூடா தெரியுது. இங்கே வேண்டியது நடவடிக்கை தானே ஒழிய விசாரணை தேவையில்லை. இங்க விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த 5 காவலர்களிடத்திலே விசாரிச்சு உங்களை அஜித்தை அடித்து விசாரிக்க சொன்ன அதிகாரி யார்? அது கேட்கணும். இப்ப எங்க இருக்கான் வில்ல, எங்க இருக்கான்? இந்த பொம்பளை யாருக்கு பேசி அவன் எவன் இவனுக்கு சொன்னானோ அவன் தான் மெயின் அக்யூஸ்ட். அவரை மறைப்பதற்கு இவர்களை உள்ள வைத்து விட்டு தற்காலிக இடைக்கால பணி நீக்கம் செய்து விட்டு 3 சென்ட் கொடுக்கிறது, ஒரு வேலை 80 கிலோமீட்டருக்கு அங்கே கொடுக்கிறது. வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போண்டியதானே நீ? ஓரணியில் எதுக்கு? நாங்க தனியா எவ்வளவு நாள் திருடிக்கிட்டு இருந்தா வாங்க எல்லாரும் சேர்ந்து திருடுவோம். ஓரணியில் வாங்க கூடி கொள்ளையடிப்போம், கூடி கொலை செய்வோம். இதுதான், வேற என்ன? வேற என்ன? திடீர்னு வந்து மண் காக்க, மொழி காக்க, மானம் காக்க எப்படி இருக்கு? இவனால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க தான் மண்ணெல்லி வித்துக்கிட்டு இருந்தோம், மண்ணை திருடி வித்துக்கிட்டு இருந்தோம். நாங்க தான் மானங்கட்ட கூட்டம், நம்மளுக்கு மானத்தை காப்பாத்தணுங்க. நீங்க தான் பெண்களின் உரிமையை பாதுகாக்கிறவாச்சே, பெண்களுக்கான பாதுகாவலர்கள் ஆயிருச்சே. என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கும் நான் பேசத்தானே வரேன். எதுக்கு என்ன குண்டு கட்ட தூக்கி வண்டியில எத்தனை? என்ன விடு. அம்மா சௌமியா அன்புமணியை தூக்கிட்டு போன, குஷ்பு அவர்கள் மதுரையில் போனது எதுக்கு? மாடு அடைகிற தொட்டில கொண்டி, மாட்டு கொட்டத்தில் கொண்டி அடைச்சு போட்ட. என்னது இது? எப்படிப்பட்ட ஆட்சி முறை? எப்படிப்பட்ட ஆட்சி முறை? அந்த ஞானசேகருங்கிற ஒருத்தனே இதை செஞ்சுட்டானா? ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள பேராசிரியர் பெருமக்களே அடையாள அட்டை இல்லாம உள்ள போக முடியாது. என் அன்பு தம்பி தங்கைகளே, என் தம்பிகள் எல்லாம் அங்க பேராசிரியரா இருக்கான். அவன் சொல்றான், அண்ணா வேற ஒரு கார், வேற ஒரு அங்க அந்த கார் பதிவு ஒரே வாகனத்துல போகும்போது பதிவாயிரும். வேற ஒரு கார்ல வந்தால் அவ இறங்கி அடையாள அட்டை காட்டணும், என் வண்டி தான், நான் தான். அவ்வளவு நெருக்கடி இருக்கும். உள்ள சாதாரண ஒருத்தன் உள்ள போய் திரும்ப முடியாது. ஆனால் இவர் எப்படி இந்த ஞான தேசிகன் அடிக்கடி உள்ள போனார்? ஞானசேகரன் எப்படி உள்ள போனார்? அந்த பெண்கள் இருக்கிற இடத்த மட்டும் தேடி தேடி எப்படி போய் பாக்குறாரு? அவரே சொல்றாரு, எனக்கு அப்புறம் இந்த சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த சார் எந்த சார்? குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு குற்றவாளியின் அரசு இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தம்பி தங்கைகளே, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறது? எதற்கு பதில் இருக்கிறது? நீதிமன்றம் கேக்குது. 25க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் இந்த ஆட்சியில் மட்டும் நடந்திருக்கு. சேவியர் பெலிக்ஸ், ஜெயராஜ் பெனிக்ஸ் அவருடைய கொலை இழப்பை இவர்கள் பேசியது என்ன? கொரோனா நேரம், யாரும் எங்கு நடமாட முடியாத, அனுமதி பெற்று உள்ள வர வேண்டும். அப்போது கனிமொழி அம்மையார் அவர்களும் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எந்த இதுவும் இல்லாமல் உள்ளே போய் அந்த வீட்டிலே விசாரித்து விட்டு வந்தார்கள். அதே போலதான் அஜித்துடைய உயிர். இது உங்க ஆட்சி. ஏன் நீங்கள் தம்பி உதயநிதி வரலாமே? ஏன் ஸ்டாலின் வரலாமே? அம்மையார் கனிமொழி வந்து கேட்கலாமே? ஏன் கேட்கல? ஏன்? அப்போது எதிர்கட்சி, இப்போது ஆளுங்கட்சி. இத்தனை கேள்விகள் எழுப்புறமே. ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து நீங்க விசாரிக்கவில்லை? நாங்கள் வருவோம். 1 என்று கருதுகிற பிள்ளைகள் நாங்கள் வருவோம். வேற வருவான். நீ என்ன செஞ்சிட முடியும்? என்ன செஞ்சிட முடியும்? 260 வழக்கு போட்டிருக்க. என்ன புடுங்கிட்டியா? என்னைய 260 வழக்கு போட்டிருக்க. நான் ஏறாத நீதிமன்றம் உண்டா? ஏறாத நீதிமன்றம், பார்க்காத சிறை உண்டா? எல்லா சிறையிலும் இருந்திருக்கேன். இன்னும் புதுசா ஜெயில போட போறியா? என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி சிறை பரவிடா. நாங்க மாதிரி ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான். இது அநீதி. எங்களுக்கு வேண்டியது நிதி அல்ல, நீதி. பெருமக்களே, நீதி.
உன் நிவாரணத்துக்கு கொண்டு குப்பையில போடு. நீ என்னடா 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கறது? நாங்க ஆளுக்கு 100 ரூபாய் போட்டாலே 1 கோடி 1.5 கோடி கொடுக்க முடியுங்களா? நீ செய்யறதெல்லாம் செஞ்சிருவ, நிவாரணம் கொடுத்து மூடிடுவ, அப்படித்தானே? அதான் முதலமைச்சர் சாரி கேட்டார்ல அப்படின்னு. சாரி கேட்டார். அப்ப நமக்கு என்ன தோணுது? எதையும் செய்யலாம், சாரி கேட்கலாம். சாரி கேட்டுட்டார், சாரி கேட்டுட்டார், அதை விட வேற என்ன செய்ய முடியும்? அதான் அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டாரே என்று சொல்லுகிற பெருமக்களே, உங்களை கொன்று விடலாம், உங்கள் குடும்பத்தினரிடத்திலே சாரி கேட்டு விடலாம். சரியாகி விடுமா என்றால் யோசித்து பாருங்க, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இதே மரணம் உங்கள் வீட்டில் நிகழ்ந்திருந்தால், கொலைகாரன் கொலை செய்தவர் சாரி சொல்லிவிட்டால் நீங்கள் மகிழ்ச்சியாக விட்டு விடுவீர்களா? சரியாகி விடுமா? இவ்வளவு பெரிய கொடிய செயலை செய்துவிட்டு அதை திருப்பி திசை மாற்றி எப்பவுமே இப்படித்தான் பலியிடுவார்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தார்கள் 61 பேருக்கு மேல். ஒரு வீட்டிற்கு 10 லட்சம் கொடுத்தார்கள். இந்த அரசு என்ன சொல்ல வருகிறது? சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்கிறது. இது என்ன சொல்ல வருகிறது? சாவது என்றானால் சாராயம் குடிச்சு சாங்கல். 10 லட்சம் கொடுக்கிறோம், குடும்பத்தில் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்கிறோம், வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்கிறோம் என்கிறது. அப்படி என்றால் இந்த செயலை சட்டப்படி குற்றம். சாராயம் காய்ச்சுவதும் விற்பதும் அந்த சட்டப்படி குற்ற செயலை அரசு சட்டப்படி ஊக்கப்படுத்துகிறது. இதுதான் இந்த அரசு. தம்பி ஆம்ஸ்ட்ராங் நன்கு அறியப்பட்ட ஒரு தலைவன், ஒரு இளம் தலைவன். அவன் வீட்டு வாசலிலேயே அவனை கொன்றுவிட முடியும் என்று கொலைகாரர்களுக்கு எப்படி துணிவு வந்தது? எப்படி துணிவு வந்தது? கொன்று விட்டார்கள். ஆம்ஸ்ட்ராங் இறந்து விட்டார். இந்த கொலைகாரருக்கு அவர் கொள்ள வேண்டிய தேவை என்ன? அவரை கொன்று முடிக்க வேண்டிய தேவை அவசியம் என்ன? இவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரோ ஒருவன் கொல்ல சொல்லியிருக்கான். அவன் யார்? அவன் தெரிந்துவிடும் யார் கொலை செய்ய சொன்னார் என்று. அவரை கைது செய்து ஏன் கொன்றாய், எதற்காக கொன்றாய், ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல வேண்டிய தேவை உனக்கு என்ன, காரணம் என்ன? அதை கண்டுணர்ந்து வெளிக்கொண்டு வந்து மக்களிடத்தில் சொல்லாத வரை இந்த ஆட்சி அநீதியான ஆட்சி, அநியாய ஆட்சி. நான் சொல்லுகிறேன், இத்தனை கொலையும் நிகழ்த்தியவர்களே ஆட்சியாளர்களான் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டத்தின் மக்கள், மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் மக்கள், அதே அறத்தை நீதியை நிலைநாட்ட தன்மானத்தோடு நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் தான். திருப்புவனத்திலே, சிவகங்கையிலே, என் சொந்த மண்ணிலே நின்று போராடி இதோட விட்டு போவதல்ல. எந்த இடத்திலும் இந்த மரணத்தை, இந்த துயரத்தை தூக்கி கொண்டு செல்வேன். இந்த மகன் நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டேன்.